இந்திய அஞ்சல் துறையின் கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில சில காலி பணியிடங்கள் இருக்கு. அது நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதி என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 348 காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்கை நாங்க கீழே கொடுத்துருக்கோம். தாராளமா அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். பணி நியமனம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு, இந்தியா முழுவதுமே பணி நியமனம் போட்டிருக்காங்க. இப்போ இந்திய அஞ்சல் துறையின் கீழே இருக்கக்கூடிய இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க. என்ன வேலைக்கான அறிவிப்பை இப்ப இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற வேலைக்கான அறிவிப்பை தான் விட்டுருக்காங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும்? அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் இல்லைன்னா கல்லூரிகள்ல நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயது என்னவா இருக்கணும் அப்படின்னா 20 வயது கண்டிப்பா பூர்த்தி ஆயிருக்கணும். 35 வயசுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும். அதுக்கு மேல போனா நீங்க விண்ணப்பிக்க முடியாது. அதனால 35 வயசுக்கு உட்பட்ட நபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பிற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிச்சுட்டீங்க. உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 30,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க. எப்படி இதுக்கு ஆட்கள் எடுத்துப்பாங்க, எதனாவது எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. இன்னொன்னு மெரிட் லிஸ்ட். மூணாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா டாக்குமெண்ட். நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 20/10/2025. இந்த நாட்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களா கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.